வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வருகிற ஏப்ரல் 26 முதல் திரையரங்குகளில். This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. ஆணவ கொலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அது போன ஆட்சியா இருந்தாலும் இந்த ஆட்சியில ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்கிறப்போ இதுக்கான ஒரு முன்மாதிரியை தமிழக அரசு எடுக்கலாமே, அதற்கான ஒரு அழுத்தத்தை விசிகா கொடுக்க தவறிட்டாங்களோ. நீ விடுதலை சிறுத்தை அமைதியா இருக்கீங்கன்னா தெரிஞ்சுட்டு பேசணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுவே அதிமுக ஆட்சி இருக்கும், மற்ற ஆட்சிகளுக்கெல்லாம் வெகுண்டெழுந்து கேட்கக்கூடிய எப்பயும் வெகுண்டெழுவோங்க. இந்த இப்ப கூட பேசிட்டு தானே இருக்கிறேன். ஐயோ முதல்வரை பத்தி நாங்க பேச மாட்டோம்ப்பா, இல்ல தமிழக அரசாங்கத்தை பத்தி பேச மாட்டோம்ப்பா, இல்ல ஆணவ கொலை நடந்து போகுதுப்பா அப்படி இருக்கிறோமா? இல்லங்க, இனியும் நாங்கள் ஆளுகள் இல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தையில் தானே தொடர்ந்து முழங்கி கொண்டு தானே இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியால விடுதலை சிறுத்தையால அந்த நடவடிக்கை எடுத்துமே அங்க அது விரைவுபடுத்தப்படலை அப்படின்னா அதற்கான அடுத்த களத்தை இறங்கி இருக்கலாமே. அப்படி அடுத்த களத்தில் இறங்குவதற்கு முன்னால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. திருமாவளவன் அவர்களுமே முதலமைச்சர்கிட்ட அறிக்கையாவே கொடுத்திருக்காங்க. இன்னுமே பாராமுகமா இருக்காங்களே திமுக. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். ஷர்மிளா அவங்களுடைய இந்த தற்கொலையானது தமிழகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தோம்னால் ஆணவ கொலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஷர்மிளா அவங்களுடைய இந்த தற்கொலை இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடியுமே பேசியிருக்கோம், ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஷர்மிளாவுடைய இந்த தற்கொலை எப்படி? ஏன்னா அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு கூட இறந்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னுடைய சகோதரர்களும் பெற்றோர்களும் தான், அவங்க மேல எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் திருவிழா இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் இப்போதான் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் திருவிழாவில் ஒரு இளம்பெண், நீங்கள் சொன்ன மாதிரி தற்கொலை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், தற்கொலை அல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையை கொலை பண்ணிட்டான். நீங்கள், நான், உங்கள் மீடியா, தமிழக முதல்வர், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, இன்னும் காவல்துறை, அதுக்கு அந்த குழந்தைய கொலை செய்திருக்கிறாங்க. சின்ன பொண்ணு தான், பெரிய வயசு இல்லை, பிலோ 20 நினைக்கிறேன். படிச்சுக்கிருக்காங்க, ஒரு காலேஜில் படிச்சுக்கிருக்கிறாங்க. படிக்கிற பொண்ணு தனக்கான ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அது அவங்களுக்கான ரைட்ஸு. சட்டப்பூர்வமாக போய் அதை பதிவு திருமணம் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட கழகம், திராவிட அந்த திடலிருந்து, பெரியார் திடல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு திருமணம் காதல் திருமணமோ கலப்பு திருமணமோ செய்யப்பட்டால் அவங்கள பாதுகாக்கப்பட வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நீதிமன்றமே அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் சொல்லுது. இங்கே பாருங்கள், லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான த்ரெட் இருக்குது, அவங்களுக்கான கொலை முயற்சி செய்வாங்க, வேற யாரும் இல்லை, அவங்க பெற்றோரே செய்வாங்க. இது பழைய வரலாறு. அதனால் அவங்கள நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நம்பர் 1. பாதுகாத்தார்களா? பாதுகாக்கலை. இது யாருடைய தப்பு அப்போ? இது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க சின்ன பொண்ணு, அவங்கள கணவனை இழந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணு, அவங்களுக்கான மனப்பக்குவமும் இருக்காதுங்கிறப்போ காவல்துறை இதுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரியானதெல்லாம் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா நீங்கள் நேரடியாக களத்தில் எல்லாமே போய் பார்த்துருப்பீங்க. உங்களோட இதை பொறுத்தவரை இதுக்கான முக்கிய காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? கவுன்சிலிங் கொடுக்கல. அதுதான் நான் சொல்கிறேன், காவல்துறை அது காரணம் அப்படின்னு சொல்கிறேன்ல. நீங்கள் போகும்போதே அப்படியே என்னை கேள்வி கேட்டேன், அமைதியாகிட்டேன். முதல் காரணம் நீதிமன்றத்துடைய அந்த வழிகாட்டலை இவங்க செய்யலை. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உள்ள நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமூகம், அந்த குழந்தை ஒரு யாதவ சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்க இவர் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாட்டு அமையாக இருந்துட்டு போகலாம். அந்த சுற்றி இருக்குவார் சமூகம், இங்கே வர கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா உன் பிள்ளை பரப்பரையில் ஓடி போயிடுச்சா, இது மாதிரி பேசுவாங்க. எங்கே பேசுவாங்கன்னா கிராமங்களில் தான் பேசுவாங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இது நேரம் இங்கே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? சென்னை வந்துருச்சுங்க. அப்போ எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். சென்னையில் சிட்டியில் பள்ளிக்கரணை என்னென்னா வெளியிலையா இருக்கு, இல்லை. அப்போ இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அம்பேத்கர் சொல்லுவாருங்க, அந்த சாதி ஒழிப்புக்கு பல வழிகளில் சாதியை ஒழிக்கலாம். அதில் ஒரு காரணம் என்ன சொல்லுவாருன்னா, இது ரொம்ப எளிமையானதுன்னு பாரு, நீ அங்கே கிராமங்கள் இருக்காதீங்க, அது போல் சாதிய சமூகமாக இருக்குது. கிராமங்களில் கொஞ்சம் பேராக இருப்பீங்க, 10 பேர், 20 பேர், 30 பேர். இப்போ இந்த வேங்க வயலெல்லாம் 150 வீடு தான். உங்களுக்கு புரியுதா? இது மாதிரி இருக்கிற இடங்களில் சாதி பிரச்சனை வரும். நீங்கள் அதை விட்டுட்டு அடர்த்தியாக ஒரு இடத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நகரங்களை நோக்கி செல்லுங்கள்.
உங்களுக்கு புரியுதா? நகரத்தில் போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ கேள்வி கேட்டீங்களே, அது இப்போ என்னமோ திடீர்னு குறிப்பாக இந்த ஒரு 10 ஆண்டுகளாக இன்னும் ரெக்கார்டாக தான் சொல்லுது, தரவுகள் தான் சொல்லுது, அதிகமான சாதிய வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இதை வந்து நீ சாதாரணமாக பார்க்கக்கூடாது. முதல்ல கிராமங்களில் நடக்குங்க. இப்போ யாருங்க, இப்போ கௌசல்யாவுடைய கணவர் சங்கர் எங்கே பண்ணாங்க, அது ஒரு கிராமமாக தானே, உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்புறம் வந்து அந்த ஒரு பையன் செத்தாப்புலையே இளவரசன் எங்கே செத்து, அது ஒரு அவுட்டான ஏரியா தானே, அங்கிட்டு சிட்டியில் இல்லைல்ல. அப்போ யோசித்து பாருங்க, யுவராஜ் கொலை பண்ணாங்கல்ல, கோல்ராஜா, அதுவும் அந்த சைடு தானே. சென்னைக்குள்ளே இப்போ திடீர்னு பரப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ இது எதை திரும்ப நோக்குது? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கிறவில்லையோ, மக்கள் எப்படி பார்க்குறேன் இல்லையோ, இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க, இப்போ இந்த தேர்தல் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து என்ன சொன்னார், நாடக நடத்துகிறாங்க, நீ ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, பயலுக்கு வந்து டிஷர்ட்டை மாட்டிட்டு ஜீன்ஸ் மாட்டிட்டு வந்து நம்ம பிள்ளைகளை ஊரை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு இதை வந்து விதைச்சார் பார்த்தீங்களா. அது சமூகத்தில் ரொம்ப பரவி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதில் முதல் குற்றவாளியே டாக்டர் ராமதாஸ் தான். நான் நேரடியாக சொல்லுகிறேன். அதுக்கு அவர் பொதுவாக வந்து உள்ளே வந்து சொல்லணும், இனிமேல் யாரும் இப்படி செய்யாதீங்க. ஏன்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு காலத்தில் தெரியாமல் நான் பேசிட்டேன், சாதிய வன்கொடுமையில் யாரும் தூண்டாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ யோசித்து பாருங்களேன், அந்த பிள்ளை என்னதான் தவறு செஞ்சுங்க, கணவனை இழந்துருச்சு, ரைட்டாக கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி முடிச்சதுமே அந்த பொண்ணு வந்து இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு தாக்கத்தை கொடுத்துருப்பாங்க, பாடுறா நம்ம கல்யாணம் பண்ண நம்ம கணவனை வந்து நம்மளால் இறந்து போயிட்டாங்க, என்னென்ன கொடுமை நடந்துச்சு யாரு கண்டா, உங்களுக்கு புரியுதா போல. அதேமாதிரி காலேஜில் படிக்கிற இடத்துல மிரட்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையன் இறப்பதற்கு முன்னாகவே அந்த பையனும் போய் சொல்லியிருக்கான் போலீஸில், என்னை வந்து அவன் அண்ணன் கொலை செய்ய போகிறேன், அது இருக்குது இது இருக்குது அப்படின்னா. அவள் போலீஸ் கவனமாக இருக்கணுமா இல்லையா? இப்போ எங்கள் கட்சி கூட இதுக்காக தனி ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அவர் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை. இல்லை, நான் இந்த கேள்வி தான் நான் கேட்கலாம்னு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே விசிகா அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இதே மாதிரியான அது முதல்ல ஒரு இயக்கமாக இருந்த ஒன்று. அதுக்கப்புறம் கள அரசியலுக்கு வரும்போது இதை மாதிரியான அடக்குமுறைகளும் ஆணவ படுகொலையும் இதெல்லாம் இருக்கிறப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அறிக்கைகள் விடுறீங்க. அப்படிங்கிறப்போ களத்தில் இறங்கி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். இதில் தமிழக அரசுக்கு வேற எதுவும் முறையில் நீங்கள் தெரிவிச்சிருக்கலாமே, ஏன் இந்த ஒரு நேரத்தில்? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அறிக்கை என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை மையமாக வைத்தாது கூட இந்த ஆணவ கொலையுடைய தனிச்சட்டத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தா நம்ம அந்த எம்எல்ஏ அந்த பொன் விவகாரத்தை அதை பார்த்துருப்போம். நீங்கள் தான் அதை பிரேக் பண்ணீங்க. எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் எல்லாமே தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆணவ கொலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அது போன ஆட்சியாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்கிறப்போ இதுக்கான ஒரு முன்மாதிரியை தமிழக அரசு எடுக்கலாமே, அதற்கான ஒரு அழுத்தத்தை விசிகா கொடுக்க தவறிட்டாங்களோ? நீங்கள் அப்படி நீங்கள் கொண்டு வரக்கூடாது. விடுதலை சிறுத்தையில் இருக்கிறனால தான் இது வெளியிலே வருது. அந்த பெண்ணு வந்து அந்த பையன் இறந்த பிறகு முதல்ல களத்துக்கு போனது எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் தான் போயிருக்கிறாங்க. அவங்க வந்து அது எஃப்ஐஆராகவே போடலை. என்ன எஃப்ஐஆரை போடலை, இது ஒரு ஆணவ கொலைனே போடலை. அதுக்குள்ளே ரவுடிகளுக்குள்ளே ஒரு கும்பலுக்குள்ளே சண்டை நடந்துருச்சு, அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எங்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளராகவும் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான வீரமணி என்றுவார், பள்ளிக்கரணை வீரமணி பேரை, அவர் அங்கே போய் போலீஸ்க்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து எஃப்ஐஆராக போட்டிருக்காங்க. இல்லைன்னா அது வந்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதுக்கடுத்த பிறகு அந்த பெண்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பதற்கெல்லாம் முயற்சித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நீ சொன்ன பார்த்தா எவிடன்ஸ் கதிர் அவங்க தான் இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பான வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர் தான் இந்த கேஸ் எடுத்து பார்க்கிறாரு. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பின்புலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் அதுக்காக தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டோம்ன்றதுக்காக சமூக அரசியல் விட்டு நாங்கள் வெளியேறல. நீ போகிற போக அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. செய்யாத யாரு? தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர். நீ அங்கே கேட்கணும் கேள்வி, நீ எங்கிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்று நான் கொடுத்துருக்கோமா கொடுக்கலையா, கேட்டுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா, எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரு இல்லைங்க. அப்போ செய்ய வேண்டியது யாருங்க? செய்ய வேண்டியது யாரு? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் எப்படி அந்த கேள்வி கேட்க போச்சு? இல்லைங்க, நீங்கள் விடுதலை சிறுத்தை அமைதியாக இருக்கீங்கன்னா தெரிஞ்சுட்டு பேசணுங்க. அமைதி அப்படி நீங்க இருக்குன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதுவே அதிமுக ஆட்சியும் இருக்கும், மற்ற ஆட்சியில் இருக்கலாம், வெகுண்டெழுந்து கேட்கக்கூடிய. நாங்க எப்பயும் வெகுண்டெழுவோங்க. இந்த இப்ப கூட பேசிட்டு தானே இருக்கிறேன். ஐயோ முதல்வரை பத்தி நாங்க பேச மாட்டோம்ப்பா, இல்ல தமிழக அரசாங்கத்தை பத்தி பேச மாட்டோம்ப்பா, இல்லப்பா ஆனா கூட நடந்து போகுதுப்பா அப்படி இருக்கிறோமா? இல்லைங்க. இனியும் நாங்கள் ஆளுகள் இல்லை, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தையில் தானே தொடர்ந்து முழங்கி கொண்டு தானே இருக்கிறோம். முழக்கத்தில் ஏதாவது இது இருக்கா? வேகத்தில் வேண்டுமென்னா கொஞ்சம் வந்து எப்படின்னா ஒரு அமைதியான முறையில், ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் அதில் சென்று இருக்கலாம். ஏன்னா எங்கள் தலைவருடைய ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல, உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பி அடின்னு சொன்ன அதே எங்கள் தலைவர் தான் இப்போ எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்து,
எதிரிகளையும் அரசியல் படுத்து, பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேணும்னு ஒரு புத்தர் அளவுக்கு அவர் போய் கொண்டிருக்கிறாருன்னா இந்த சமூகம் வந்து மாற வேண்டாமா? இல்ல அந்த புத்தர் அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அது சில அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இது போன்ற ஜனநாயக ரீதியான இந்த மாதிரி அடக்குமுறைகள் எல்லாமே தட்டி கேட்ட அதே விடுதலை சிறுத்தை கட்சிகள் தற்போது இந்த ஆட்சியில மட்டும் அதே நேரத்துல புத்தர் அளவு தயவு செய்து நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சி எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் ஒரே ஆட்சி தான், ரைட்டா? நாங்கள் எங்கள் மக்களுக்காக போராடுவோம். உலகத்திலேயே வந்து இந்த ஆணவ கொலை எங்கேயுமே நடக்கிறது இல்லைங்க. ஐநாவுடைய ரெக்கார்டு திறந்து பாருங்க, ஆண்டு ஒன்றுக்கு 5000 ஆணவ கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 23 தான் நடந்திருக்கு. எவிடன்ஸ் கதிர காலையில் பேசினல அவர் வருத்தப்படுறாரு. உலகத்தில் வந்து அமெரிக்காலேயோ இல்லை லண்டன்லையோ இல்லை எந்த நாடும் எடுத்துக்கு ஜப்பான்லையோ ஆணவ கொலைனே ஒன்று இல்லை. கொலையே நடக்கும். சொந்த குடும்பத்தில் அவன் சொந்த குழந்தைய எவனாவது கொள்ளுவானா? கற்பனை பாருங்களேன், வளர்த்துருப்பாங்க, அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வளர்த்து அதுக்கு ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணி எவ்வளோ ஒரு இதாக பார்த்துருப்பான். அதே தாய் தகப்பனே கொலை பண்ணுறாங்க. ஒருத்தர் நீதிமன்றத்துலையும் சொன்னார் இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஏங்க அப்படி கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறேன், ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப இமேஜ் போயிடுச்சு, நான் தான் என் மகளை கொண்டேன் அப்படின்னு எவ்வளோ தைரியமாக சொல்ல முடியும். காட்டு மிராண்டி சமூகம் இல்லையா? இந்த காட்டு மிராண்டி சமூகத்தை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் பேசாமல் இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி நீ கேட்குறீங்களே பிரதர். நான் திருப்பியும் சொல்கிறேன் பிரதர், அதில் வந்து அந்த பெரிய சிறப்பான வழக்கறிஞர் உள்ளே வந்தது காரணம் விடுதலை சிறுத்தைகள். அண்ணன் எவிடன்ஸ் கதிர் தொடர்ந்து இதற்காக போராடி கொண்டிருக்கார் என்றால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். எவிடன்ஸ் கதிர் யார் நினைக்கிறீங்க? யாருங்க? அவர் என் கட்சிக்காரராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் கோட்பாடு கொள்கைகளை உள்வாங்கியவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் திடீர்னு அமைதியாக இருக்கீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு என்னென்ன வருத்தம் என்னன்னா, சென்னையில் வந்துருச்சு. அப்போ சென்னை மக்கள் பூரா பொறுப்புக்கு நான் சொல்கிறேங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. தமிழக முதல்வர் தாங்க இதில் குற்றவாளியை நான் சொல்கிறேங்க, நேரடியாக சொல்கிறேங்க. இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, இதுக்கு வந்து இந்த சாதி ரீதியாக மத ரீதியான கலவரங்களை தூண்டுவார்கள், இதற்கு வந்து தனியாக ஒரு உளவு அமைப்புகளை உருவாக்குங்கள். எங்கள் தலைவர் சொன்னாரோ சொல்லையா? பேசியிருக்கோம். நேரடியாக எங்கள் தலைவர் போய் முதல்வரை பார்த்து அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்குங்கள். அப்ப இது நடவடிக்கை இல்லையே. அதுதானே வருத்தம். அதுதானே கோவப்பட்டு பேசியிருக்கிறான். அப்புறம் வேற என்ன எங்களுக்கு பிரச்சனை? நீ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துச்சு. காட்டு மிராண்டித்தனம் கிராமங்கள் நடந்துச்சு, மதுரை மாவட்டத்தில் நடந்துச்சு, சிட்டிக்கே. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சிட்டிக்கே நடக்குது. சிட்டில வந்து சாதி பார்க்க மாட்டான்டா, வீடு வாடகை கூட கொடுப்பான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாதியற்ற ஒரு சமூகம், ஒரு சகோதரத்துவ சார்ந்த ஒரு சமூகம் உருவாகும் அப்படின்னு அம்பேத்கர் கனவு காண்றாரு. சொன்னார் இல்லைங்க, அம்பேத்கருடைய புத்தகத்திலே தொகுப்பு 9 சொல்றாருல, நீ நகரங்களை நோக்கி வா, அங்க போய் படி, அறிவாளி ஆகி சொன்னார். கண்டிப்பா. அப்புறம் நீங்க எங்க வருங்க? அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க விடுதலை சிறுத்தைகள் மேல கேட்கறீங்க. நாங்கள் போராடாமல் இருந்தோம் என்றால் நீங்க கேட்பது கரெக்ட் இல்ல. ஆனால் நாங்கள் தொடர்ந்து போராடணும். இப்பயும் சொல்றேங்க, இதற்கு வந்து தீர்வு ஒழுங்காக எடுக்கவில்லை என்றால், ஆணவ சட்டத்திற்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கவில்லை என்றால், விடுதலை சிறுத்தைகள் அதிவிரைவில் களத்தில் நாங்கள் போராடுவோம். அப்புறம் உங்களுக்கு வேணும் என்னமோ விடுதலை சிறுத்தைகள் வாயப்புத்திரமே பேசிருக்கீங்க. கள்ளக்குறிச்சியில அந்த பெண்மகளை வந்து கொலை செய்யும் போது, கொலைதான் நாங்கள் இன்னமும் சொல்றோம், கொலை செய்யும் போது யாருங்க போராடினது? களத்தில் போராடின ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். சொல்லுங்க, ஏதாவது ஒரு அமைப்பு அங்க நேர போய் ஒரு 10,000 பேர் திரட்டி எங்க தலைவர் போராடினாரு. அப்புறம் நீ அப்படி சொல்லக்கூடாது தயவு செய்து. இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விடுதலை சிறுத்தைகள் இதற்கு எல்லாமே போராடி இருக்காங்க, தற்போது கூட்டணியில இருக்காங்கிறப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, காவல்துறைக்கு போய் நாங்க தான் போய் அந்த வழக்கே வந்து இன்னும் துரிதப்படுத்தி ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுதலை எஃப்ஐஆர் போட்டதே விடுதலை சிறுத்தைகள் தாங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. அப்ப நடவடிக்கை எடுக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியால விடுதலை சிறுத்தையால அந்த நடவடிக்கை எடுத்துமே அங்க அது விரைவுபடுத்தப்படலை அப்படின்னா அதற்கான அடுத்த களத்தை இறங்கி இருக்கலாமே. அப்படி அடுத்த களத்தில் இறங்குவதற்கு முன்னால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா சாதாரணமா அந்த குழந்தை வந்து அந்த இறந்து போன அந்த பையன் வந்து ரோட்ல போயிட்டு கல்யாணம் பண்ணல, அவன் திராவிட அந்த பெரியார் மண்ணில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாப்புல. அப்ப யாரு பொறுப்பு? ஐயா வீரமணி ஐயா வந்து பொறுப்பு. நான் சொல்றேன்ல, ஆசிரியர் வீரமணி ஐயாவும் பொறுப்பு. உங்க இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறார். நீங்களும் முதல்வரை சந்தித்து சொல்லுங்க, ஏங்க கூட்டம் தான் நான் பேசலையா? அப்புறம் போறப்போல என்னங்க நீ அடிக்கிறீங்க? அப்படி செல்ல நீ அது மாதிரி வந்து சில பேர் கேட்குறாங்க கேள்வி, விடுதலை சிறுத்தை ரொம்ப அமைதியாயிருச்சு. என்ன அமைதியாயிருச்சு? அதெல்லாம் அமைதியா இல்லைங்க. எங்க மக்கள் அமைதியா இருந்தா நாங்கள் அமைதியா இருப்போங்க. இப்போ எங்கள் மக்கள் அமைதியாக இருக்காங்க. எங்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும். எங்கள் மக்கள்னா வெறும் தலித் மக்களை மட்டும் நான் சொல்ல, சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், ஓபிசி மக்களாக இருக்கட்டும். ஓபிசி மக்களுக்கு முதலாக வந்து இடஒதுக்கீடு மெடிக்கலில் வேணும்ன்ற மெடிக்கல் அந்த எம்பிசி மக்களுக்கு கேட்டது எங்கள் தலைவர் தானங்க. அப்போ தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும். நீங்கள் எப்படி போகிறப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு தெரியல. அப்படி கேட்கக்கூடாது. எப்படின்னா நீ பொதுத்தளத்தில் போட்டுக்கு இருக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் 24 மணி நேரத்தில் வந்து 20 மணி நேரம் எங்கள் தலைவர் வந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ பண்ணலை,
நீ எங்கே கேட்கணும்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் கேளுங்க. ஏங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, ஏன் கோரிக்கை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, அதை கேளுங்க. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி? ஏன்னா இதே மாதிரி நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, நாம் இது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வந்து பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை அப்படின்னா களத்துல நாங்கள் இறங்கி வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, இப்ப இதற்குமே வந்து தமிழக அரசு ஒருவேளை நடவடிக்கை எடுக்காம கொஞ்சம் சுணக்கம் காமிச்சாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இப்போ பாருங்க, ஒரு பெண்மகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவுடைய வீட்டில் வந்து ஒரு தலித் பெண்மகளை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி இதே இடத்துல நம்ம உட்காந்து பேசுவோம். ஆமா, அவர் உடனே கைது செய்யப்பட்டாரா இல்லையா? கைது செய்யப்பட்டார்ல. இப்ப ஜாமீன் கிடைச்சிச்சு. ஜாமீன் வரட்டும், கைது செய்யப்பட்டார்லங்க. நீ அவர் தண்டனை வந்து நிச்சயமாக அவர் வாங்குவார். கோர்ட்டில் வந்து அது கேஸ் போயிருச்சு. அது யாருடைய வெற்றி? விடுதலை சிறுத்தையுடைய வெற்றி. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அதே போல பொறுங்க, அந்த பெண்மகள் இறந்த அந்த பெண்மகள் ஷர்மிளா என்று எண்ணுகிறேன், அந்த பெண்மகள் அதில் எழுதியிருக்கு, இதற்கு காரணம் வந்து என் பெற்றோர்கள், எங்க அண்ணன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, பேரோட எழுதியிருக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக அவங்க தூக்கிடுவாங்க, தூக்கிட்டு நடவடிக்கை எடுத்துருவாங்க. நாங்கள் இங்கே பாருங்க, நடவடிக்கை நடந்த பிறகு எடுப்பது வந்து அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கத்தோட கடமைங்க, அது செஞ்சுதே ஆகணும். அது நான் சங்கத்தமிழ்னு சொல்றாரு, இல்லை நெறியாளர் சொல்றாரு, இல்லை எல்லா கட்சிங்க, அது மேட்டில் வராமல் தடுக்க வேண்டும். அதுதான் அரசாங்கம், அதுதான் அரசாங்கம். கண்டிப்பாக அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இது மாதிரி ஏன் வன்கொடுமை நிறைய நடக்குது, ஆணவ கொலைகள் ஏன் நடக்குது, அது சென்னைக்குள்ள ஏன் பரவுது, அப்போ இதை தடுக்கணும்னா என்ன திட்டம், அதை முன்னுணர்ந்து செயல்பட வேண்டும். அதுக்கு பிறகு அரசாங்கம். இந்த இவர் ஸ்டாலின் சொல்லுவார், ஸ்டாலின்னா இப்போ இருக்கிற தளபதி ஸ்டாலின் இல்லை, சோவியத் யூனியனுடைய சார்ந்த ஸ்டாலின் வந்து தனது புத்தகத்தில் பதிவு செய்வார். என்ன சொல்லுவார்னா, அரசாங்கம் ஆனதுமே அது வந்து அடாவடித்தனம் தான் பண்ணுது, அது மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் அது வந்து ஒரு பணம் படைத்தவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, இன்னும் ஆணவ போக்கோடு செயல்படுபவர்களுக்கு ஒரு அடியாளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அது போல இருக்குல்ல, இப்போ அந்த பெண்மங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சாகுது. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து பொதுமக்களே நீ யோசித்து பாருங்க. அவனை கொலை பண்ணிட்டாங்க, சரி அவன் வந்து பரப்பைய இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாங்க கூட கோபத்தில் பண்ணிட்டாங்க, அது சாதி வெறி பிடிச்ச நாய், அதை விடுங்க. இந்த பெண்மகள் வந்து வாழவே முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுதுன்னா அது இன்னைக்கு இல்லைங்க, 10 நாள் ஆச்சுங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. அவங்க இப்போதான் இறந்து போயிருக்கு, இப்போதான் வெளிச்சத்துக்கு வருது. அப்போ இவ்வளவுக்கு அப்போ அது நாடை காரி துப்பிட்டு தானே போயிருக்கு. உங்களை நம்பி வாழ முடியலடா, அதான் நல்லா யோசித்து பாரு. அதான விஷயம், உங்களை நம்பி நாங்கள் வாழ முடியலை, எங்களுக்கு இது மாதிரியான ஒரு கொடுமை நடக்குது. அப்போ அது எல்லாருக்குமே கேவலம் தாங்க, டோட்டலாகவே வந்து அனைவருக்குமே கேவலம். இனியாவது இந்த அரசாங்கம் இதை முன்னோடு தடுக்க வேண்டும். உலகத்தில் எங்கேயுமே இல்லை, எந்த உயிரினத்திலும் இல்லைங்க. ஏதாவது ஆடோ மாடோ இந்த விலங்குகள் வந்து தான் குழந்தைய தான் குட்டியை கொள்ளுதா? இல்லை. பாப்போம் எங்கேயா இருக்காங்க, இனத்தை யாருமே அது கொள்றது இல்லை. ஆனா இந்த மனித இனம் மட்டும் தான் பெத்த பிள்ளையே கொள்றாங்கன்னா இதுல 2 விஷயம்ங்க. இன்னொன்று வந்து அந்த மனுநீதியில் சொன்னதை போல பெண்களை ஒரு மோக பொருளாக, இச்சை பொருளாக, உடைமைகளாக பார்க்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? நம்ம உடம்படா இருந்தது, நம்ம சொல்றதான கேட்கணும், நம்ம எவனை சொல்றோன்னா அவனை தான் போய் கல்யாணம் பண்ணணும், அது இஷ்டத்துக்கு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பாதுகாப்புல இருந்து வர்றது இல்லை. ஐயோ நம்ம பிள்ளைய பாதுகாக்கணும் அதெல்லாம் இல்லை, இவன் வந்து கெத்தா வாழணும். அவனுடைய கெத்து வந்து அந்த பொம்பளை பிள்ளையுடைய அந்த கற்பில் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இதான் யதார்த்தம், ஓப்பனாக பேசணும், இதை நீங்கள் தப்பா எடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ நீ கெத்தா இருக்கணும்னா நீ ஒரு நல்ல அப்பனாக இருக்கணும், நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும். சரி, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா வாப்பா அப்படின்னு உட்கார்ந்து வச்சு அவங்க பேசி சால்வ் பண்ணணும். அதுக்கு இது சூழ்நிலைகளை தயார்படுத்த வேண்டிய அரசாங்கத்தின் பொறுப்பு. நான் இது தனிப்பட்ட அந்த தாய் தந்தையுடைய பொறுப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் பொறுப்பு இருக்கு. அப்போ சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. அப்போ தனி மனிதனும் தவறிடுறேன், அதை ஆளுகின்ற சமூகம் தவறுது, இவங்களை பூரா வந்து நெறிப்படுத்த வேண்டிய அரசாங்கம் தவறுது. அப்ப நீங்க எங்க மேல புகார போட்டு நாங்க என்னங்க பண்றோம்? இல்ல நான் புகாரா சொல்ல வரல. அதுக்கு என்ன சொல்ல வரனா, ஏற்கனவே நம்ம அந்த எம்எல்ஏ பொண்ணு அந்த விவகாரமா இருக்கட்டும், அதுக்குமே வந்து என்னன்னா விசிகா போய் முன்னெடுத்தாங்க, ஓகே நடவடிக்கை அப்படின்னா இப்ப அவங்க வந்து ஜாமீன்ல வந்துட்டாங்க, அது ஒரு விஷயம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கிற விசிகா அதை வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க சொன்ன விடுதலை சிறுத்தை கட்சிகளாக மற்ற எல்லாரும் எவிடன்ஸ் கதிர் போன்ற நிறைய சமூக ஆர்வலுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. திருமாவளவன் அவர்களுமே முதலமைச்சர்கிட்ட அறிக்கையாவே கொடுத்திருக்காங்க. இன்னுமே பாராமுகமா இருக்காங்களே திமுக. இது காரணம் என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. இதுக்கு வந்து மக்களை நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன வருத்தம் இருக்குன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி யார் வந்தாலும் இந்த கொடுமை நடந்து கொண்டு தான் இருக்குது. சாதிய கொடுமைகள் மாற மாட்டேங்குது. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்ற ஒரு மன குமுறல் உருவாகும் இல்லை மக்கள்கிட்ட. நான் எனக்கு ஆகுது ஆளுன்ற மேட்ரு இல்லை, நாங்கள் கூட கூட்டில் இருக்கிறோம், ரொம்ப பேச முடியாது, எங்களுக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது ரைட்டா. பட் மக்களுக்கு அந்த மனநிலை உருவாகும்ல, அது உருவாகக்கூடாதுல்ல, தடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குல்ல.
இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க எங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு இப்போ சொன்னீங்க இல்லையா, அதனால அந்த பவுண்டரி லைன் இருக்கிறதுனால தான் அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்காங்களோ திமுக. அதாவது இப்போ நாங்கள் உடனே வந்து குதிச்சதுமே இவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு மட்டும் நீங்கள் கனவு காணாதீங்க. யதார்த்தத்துக்கு பேசுவோம். நாங்கள் ஒரு போராடி கொண்டிருக்கின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற, ஜனநாயகத்தை இந்த மண்ணில் உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஆனா மக்கள் மனதில் எதிரொலிக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் போய் குதிச்சிட்டதுமே உடனே அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்றதை விட அவங்களே எடுக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறதே வந்து சமூக நீதி, திராவிட மாடல், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னமும் திருப்பி திருப்பி நான் வலியுறுத்துறேங்க. சாதாரணமாக வந்து என்ன இப்போ வெளியில் உங்கள்கிட்ட பேசுகிறேன், மனசு உள்ள ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்னடா சென்னையில் நான் இங்கே பாருங்க, நேற்றுலாம் அங்கே சென்னையில் வேலைச்சேரி சைடில் போனவங்க, இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க. அதாவது கிராமங்களில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இலையை தூக்கி அவனே போடுவேன், பார்த்துருக்கீங்களா? இப்போ வேலைச்சேரி ஏரியாவில் கொண்டாந்துட்டாங்க. நீ கேட்டதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் காலமாகவே சிட்டியில். ஆமாங்க, சிட்டியில் வந்து சாப்பிட்டுட்டு நீ இலையை போய் நீனே எடுத்து போடுறா அப்படின்ற மாதிரி கண்ணால் பார்த்தேன். அப்புறம் நான் வந்து கூப்பிட்டு போலீஸ் சொன்ன பிறகு இப்போ அது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று இடத்துல இல்லை, இன்னும் பல இடங்களில் சென்னை சிட்டிக்குள்ளே உருவாகி இருக்குது. ஹோட்டல் பேரை பார்த்தா அங்கிட்டு போடுறாங்க, என்ன ஹோட்டல் போடுறாங்க, கோனார் உணவகம் போடுறாங்க, இங்கிட்டு வந்து ஐயங்கார் உணவகம்னு போடுறாங்க, இங்கிட்டு பார்த்தா தேவர் மெஸ்ஸுன்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து திராவிட மாடல் தடுக்கணுங்க. சாதாரண விஷயம் இல்லை. இப்படி மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெருசாது. எங்கன்னா ஒருத்தர் வந்து பறையர் உணவு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் கேட்குறேன். இல்லைங்க, ஓப்பனாக பேசுவோம். சக்கிலியர் உணவு இருக்குதா? இல்லை பல்லர் உணவு நீங்கள் போட்டுருக்குறாங்களா? அப்போ இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து பேசுறது வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து என்னடா அவர் ரொம்ப கீழே இறங்கி பேசுறான்னு நினைக்கலாம். ஆனால் இதுதான் உண்மையான யதார்த்தம். நீங்கள் அங்கேருந்து கொண்டாடணும் மக்களை, அங்கேருந்து மக்களை அரசியல்படுத்தணும், முறைப்படுத்தணும். டே அப்படிலாம் இல்லைடா, எல்லாரும் சமூகம் தான், உனக்கு இருக்கிற அதே ரத்தம் தான் இவனுக்கு ரத்தம் தான் ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கொஞ்சம் கலராக இருக்கலாம், நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் ஒரே சமூகம் தான் அப்படின்னு கீழே இருந்து குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும். அந்த வளர்ப்பதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அரசாங்கம் வந்து அதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கணுங்க. இப்போ நிறையா வந்து ஆதி திராவிட நலத்துறைன்னு இருக்குது. என்ன நலத்துறை என்ன செய்யணும்னு தெரியல. பணம் இருக்கா இல்லையா? இல்லை பணத்தை ஒதுக்குறீங்களா ஒதுக்கவில்லையா? இப்போ கண்காணிப்பு குழுன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தலைவர் முதல்வருடைய தலைமையில் ஒரு குழு இருக்காரு, இங்கே தலைவர் இருக்கிறாங்க. அந்த குழுலாம் இயங்குது. இது வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தில் பின்னாடியே உருவானது. ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. அது ரூல்ஸ் பிரகாரமே ஆண்டு ஒன்றுக்கு 2 முறை நடத்த வேண்டும். முதல்வர் தலைமையில் நடத்தவே இல்லை. ஜெயலலிதா தலைமையில் நடத்தலை, கலைஞர் தலைமையில் நடத்தலை. இப்போ தலைவர் ஸ்டாலின் நாங்கள் வந்த பிறகு, நாங்கள் வலியுறுத்தின பிறகு நடத்திட்டார். சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். சிறப்பு. அவர் தலைமையில் ஒரு குழுவை வச்சு நடத்துறாரு. அது பாராட்டுக்கள். அந்த குழு சும்மா பேரில் வைக்கக்கூடாதுல்ல, இயங்கணும்ல. டே இங்கே பாடுறா, இங்கே வந்து அந்த ஊரில் எல்லாருமே கலப்புத்திரம் பண்ணி தர்றேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எங்கேயாவது ஒன்று தானே நடக்குது. அப்போ அங்கே நடக்கும்போது ரைட்டு, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அப்போ அவங்க போய் பாதுகாப்பு கொடுங்க. ஏன் போலீஸை போட மாட்டீங்களா நீங்கள்? ஏன்னா ஒரு சேட்டை பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு தலித் வீட்டுக்குள்ளே போய் நீ ஆளை தூக்குறீங்களா இல்லையா? நடக்குதுல்ல, நாங்கள் அதை பார்க்குறோம்ல. ஆளை தூக்கி கொண்டு போயிடுவோம், அவன் குற்றமே இருந்திருக்காது. சரி வா, நீ இல்லையா அம்மா அப்பா தூக்கு, நடக்குதுங்க. அப்போ இந்த பையன் போய் சொல்லியிருக்கிறேன், என்னை இவர்கள் கொலை செய்து விடுவார்கள், இந்த பெண் மகள் போய் சொல்லியிருக்கு. அப்போ பாதுகாப்பு உடனே போடணும் போலீஸு. நான் சொல்கிறேங்க, முழுக்க காவல்துறை தான் காரணம். இதுக்கும் தளபதி ஸ்டாலின் இல்லை, ரைட்டு. அவர் அமைச்சராக இருக்கலாம், போலீஸ் அமைச்சராக இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து அவர் பார்த்துக்க இருக்க முடியாது. ஆனாலும் கூட அவர் பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டாரு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ கொலை நடக்குது இல்லை, இங்கே பரவிருச்சுல. அப்போ இவர் வந்து இப்போ என்ன நடக்குது, அவரை தூக்கிடணுமா? அங்கே இருக்க காவல்துறை அதிகாரியை இடத்த விட்டு தூக்கி விட்டுறணும். சும்மா தூக்கி இன்னொரு இடத்துல போடக்கூடாது, டீப்ரோமோட் பண்ணி எங்கேயும் தூக்கி போட்டு விட்டுறணும், டிஸ்மிஸே பண்ணிட வேண்டியதான். ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கல, உயிர் வருமா? யோசித்து பாருங்க. அப்போ இதுக்கு பொறுப்பு வந்து அரசாங்கம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்க காவல்துறை அதிகாரியை தூக்குறது மட்டுமே தீர்வாக முடிஞ்சிடாது இது போன்ற. ஏன்னா அந்த பெண்மகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எழுதி வச்ச அந்த லெட்டர் என்னென்னா, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் அவங்ககிட்டே போயிடுறேன் அப்படிங்கிறப்போ ஒரு வாழ்வோட விரக்தி நிலை அப்படின்னு அவங்க சொல்லலாம். புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த கணக்கீடு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடியுமே வந்து பேசிட்டு இருந்தோம். தமிழகத்தில் இந்தியாவிலையுமே சரி, குறிப்பாக இந்த ஆணவ கொலை, குறிப்பாக என்னென்னா இது மாதிரி சீர்திருத்த கல்யாணங்கள் எல்லாமே பண்ணுறவங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுக்கான இந்த கொலைகள் வந்து ரொம்பவுமே அதிகமாகிட்டே இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? அதாவது இப்போ ஒரு விஷயம் நான் வந்து பெருமைக்குரிய விஷயம்னு சொல்கிறேன், ஆனால் கேவலமானதே பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, நார்த் இந்தியாவில் அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. நீ களவு திருமணம் பண்ணிங்கன்னா வன்கொடுமைகள் நடத்தி அவங்கள வந்து ஆணவ கொலை செய்வோம். அது செய்தியாக வெளியில் வராதுங்க. அதை பேசுறது கூட கட்சி இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்லுவேன், தமிழகத்தில் ஓரளவுக்கு பெரியாருக்கு பிறகு
இன்னும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிறகு இது வந்து மைனூட்டமாக இது பேசப்படுகிறது, அதற்கான தீர்வும் எடுக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இது நிரந்தரமான தீர்வு என்ன வேணும்னு கேட்குறீங்க, கரெக்டு தானே? இதுக்கு நிரந்தரமான தீர்வு நீதிமன்றம் சொன்னது தான். நான் ஒன்று சங்கத்தமிழ் புதுசாக சொல்கிறது கொண்டு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, டேய் ஒழுங்காக இருக்கடா அரசாங்கமே, இதுமாரி வந்து கலப்பு திருமணம் காதல் திருமணம் பண்ணியிருந்தா போலீஸ்லாம் ஒழுங்காக பாதுகாப்பை கொடுங்கடா அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருச்சா. செய்ய வேண்டியதானே? காசு நம்ம வரி காசு தானே கொடுக்குறாங்களுக்கு இப்போ சம்பளமா? ஏன் செய்கிறவங்களுக்கு என்ன வலிக்குது? நான் கேட்க நேரடி கேட்குறேன். போய் அதை பாதுகாக்க வேண்டியதான அந்த குழந்தைய, கரெக்டாக இல்லையா? அப்போ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்காக தனி சட்டம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இன்னைக்கு நேற்று இல்லை, இது விடுதலை சிறுத்தையுடைய கோரிக்கையே இதுதான். வேற எந்த கட்சியும் பெருசு அதை வைக்கலைங்க, விடுதலை சிறுத்தை மட்டும்தான் வச்சிருக்குங்க. என்னன்னா சட்டம் ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே இது இருக்கு, இதற்கு சாதி ரீதியாக பிரச்சனை வந்தாலும் தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஆணவ படுகொலைகளுக்கு தனியாக வேணும்ன்றாரு. எங்கள் தலைவர் என்ன சொன்னால், ஆணவ படுகொலை நடந்துருச்சுன்னா அதுக்கு தனி சட்டத்தை போட்டு அவன் வெளியிலே வர முடியாத அளவுக்கு குண்டர் சட்டத்தில் போடணும்ன்றாரு. ஏன்னா இப்போ போடக்கூடிய அந்த கொலைக்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாதி ரீதியான அந்த ஒரு கேஸை தான் வந்து பதிவு பண்றாங்கிறப்போ ஈஸியா ஜாமீன்ல வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு பயந்தது காரணம் அதை தான் சொல்றாங்க, நான் விசாரிச்ச வரைக்கும். ஏன்னா அவன் தான் இன்னொரு அண்ணன் இருக்கான்ல, அவனை சேர்ந்து 3-4 பேர் என்ன பிடிச்சிருந்தா வச்சுருவாங்கல்ல, அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க. அவங்க ஜாமீனில் வந்தபடி என்னத்தையும் கொள்ளுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அதனால் அவங்க இதில் நம்ம சாகிறத விட நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறோம். இதாங்க எதார்த்தம், உண்மைங்க, இது உண்மை. இது வந்து இது ஒரு கொலை, தற்கொலை இல்லைன்னா முதல்ல சொன்ன அதான் காரணம். அவங்க வந்து நம்மளை கொண்டு விடுவாங்க. அப்போ பயந்தானே? அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? போலீஸ் தானே ரெஸ்பான்சிபிள். அப்போ தடுக்கணும்னா ஒரே வழி என்ன தீர்வுனா, சட்டத்தை கடுமையாக்கு, இரும்பு கரம் கொண்டு அவங்கள வந்து முடக்கணும். 2 விஷயம் சொல்லிட்டேன்னா, ஒன்று நீதிமன்றம் இதற்கான தீர்வை சொல்லியிருக்கு, அதை செய்யுங்க. 2வது இரும்பு கரம் கொண்டு சட்டத்தின் மூலமாக அடுக்குங்க. 3வது தாங்க ரொம்ப முக்கியம், தந்தை பெரியாருடைய பூமி. அந்த பூமியில் பெண் ஏன் அடிமையானல் என்ற ஒரு மாபெரும் புத்தகத்தை எழுதின பூமி. விடுதலை சிறுத்தையில் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று களமாடி கொண்டு இருக்கின்ற இந்த பூமி. இன்னமும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தளபதி ஸ்டாலின் வந்து ஆரிய மாடலுக்கு ஒரு திராவிட மாடல் இங்கே சொல்லக்கூடிய இந்த பூமியில் ஒரு வகுப்பு எடுக்கணும்ன்றேன். சின்ன குழந்தைகளுக்கு நீதி வகுப்புகள் மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் சாதியை ஒழிக்கணும்ப்பா, சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு கீழே இருந்து சொல்லி வரலாம்ல. உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது வந்து அது சம்மந்தப்பட்ட திரைப்படங்களோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சாரம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன். ஒரு காலத்தில் பெரியாராவது ஊராக போய் பேசியிருப்பட்டே, கலப்பு திருமணம் கொண்டு வாங்கடா, உங்களை வந்து கலப்பு திருமணம் பேர் சொல்ல மாட்டேன். அவரே சொன்னார், கலப்பு திருமணம் சொல்லக்கூடாது, ஏன்னா நாய்க்கும் பண்டிக்கும் கலத்து விட்றோம், மனிதனுக்குள்ள கலத்து இது பண்ணுறேன் அப்படின்னு அவரே திருமணம் நடத்தி வச்சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதே தொடர்ச்சியில் விடுதலை சிறுத்தைகளை வந்து கலப்பு திருமணம் நடத்தி வைக்கிறல. ஆனால் அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இது மாதிரி கொலை செய்யப்பட்ட நாங்கள் வந்து தடுத்து கேட்குறோம். நாங்கள் ஒரு கட்சி அவ்வளோ செய்ய முடியும். இப்போ அரசாங்கம் இதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு ஒரு பிரச்சார உத்திகளை கையாள வேண்டும், அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும். அப்போ நடக்காதுல. இன்னும் சொல்கிறேங்க, நேரடியாக சொல்கிறேங்க, நேர்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஆணவ படுகொலை நடப்பதற்கு தாய் தகப்பை வந்து காரணம்லாம் சொல்லாதீங்க. நிச்சயமாக ஒரு தாயே வந்து தகப்பனே குழந்தைய கொல்ல மாட்டாங்க. அதை பூரா நான் வரலாறு பூரா நான் படிச்சிருக்கிறேன், எவிடன்ஸ்க்கு எதிராக நிறையா ரிப்போர்ட் நான் வாங்கிலாம் பார்த்துருக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் அந்த சமூகம் தாங்க. சமூகம் கேவலமாக பேசும். ஏன்னா பிள்ளை வளர்க்குற கூட உனக்கு துப்பு இல்லை, அது இருந்து சக்கிலி விட்டு பையில போய் கட்டிட்டு போயிடுச்சு, பறைய விட்டு பையில கட்டிட்டு போயிடுச்சு, என்னடா அது குடும்பம் வளர்க்குறாங்க அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க. அது எங்கே பேசுவாங்க? கிராமங்களில் பேசுவாங்க. இல்லை, அதான் நம்ம திருப்பி அதற்கான இது விவகாரத்தை மறுபடியும் வைக்கிறது காரணம், இது கிராமங்களில் இருக்கும், அது ஒரு வன்மமாக இருக்கும். இந்த கொலை இது எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தை கட்சிகளுமே நிறைய பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு கொலைகளும் அடக்குமுறைகளை இது எல்லாத்தையுமே நிறைய பார்க்குறப்போ, சென்னை போன்ற ஒரு பெரும் நகரத்திலையும் இது வந்துட்டுங்கிறப்போ இதுக்கு கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கைனா என்ன செய்யணும்? இல்லை ஏற்றுக்கொள்ள முடியும் சட்டத்தை இமீடியட்டாக ஆணவ இதை ஒரு பயன்படுத்தி இப்போ தலைவருடைய அறிக்கை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ட்விட்டரில் போட்டிருக்காரு, முதல்வருக்கே தான் சொல்லியிருக்காங்க, டேக் பண்ணி தான் போட்டுருக்காருல. அப்போ நேரம் இப்போ அறிவிக்கலாம்ல. அறிவிச்சா நாங்கள் ஏன் வந்து உட்காந்து பேசியிருக்கிறோம் தேவையில்லாமல்? இது உங்களுக்கு என்ன சாதாரணமாக தெரியுதா? நான் ஓப்பனாக கேட்குறேன், சாதாரணமாக தெரியுதா? உங்கள் கட்சியோடைய கூட்டணி தானே 3-4 சீட்டு கேட்டேன், 2 சீட்டு வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறோம்ல. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு தான் நீ நல்லது செய்யலை, மக்களுக்கு நல்லது செய்யணும்ல. செய்யணுமா செய்யக்கூடாதாங்க? அப்புறம் இதை பார்த்த பிறகாவது இமீடியட்டாக எங்கள் தலைவருடைய இதை பார்த்துட்டு என் காலையில் அறிவிங்க. இது என்ன பெரிய விஷயமா? மக்களுக்கான சேவை தானே இது. இல்லை எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சது இந்த விஷயம். தெரியாமல் எத்தனை பேர் எங்கே கூட்டாங்க யாரு கண்டா? சும்மா அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமல் செத்து போச்சு சொல்லுவாங்க. தாய் தகப்பனே கொள்றானா? விஷ வச்சு கூட கொள்வானா? கொள்ள மாட்டானா? சாப்பாடுலேயே கொஞ்சம் போட்டு விட்டே பிள்ளை செத்து போச்சுடா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. கிராமங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் இது மாதிரி எவ்வளோ நடக்குன்னு யாரு கண்டா? ஆனால் நிச்சயமாக நான் கடுமையாகவே சொல்கிறேன், சும்மா இதெல்லாம் சொல்ல, இமிடியட்டாக உண்மையிலே தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு சட்டத்தை போடணும். இல்லாட்டி அதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய
எதிர்வினை என்னவாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, எங்கள் தலைவர் வந்து இப்போ வெளியில் போயிருக்காருங்க, பிரச்சாரத்துக்கு கர்நாடகா போயிருக்காருங்க, கேரளா போயிருக்காருங்க. வந்ததுமே தளபதி ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து மீண்டும் மனு கொடுப்போங்க, நிச்சயமாக போட்டுருவாருங்க, நீ எங்கே பயப்படுறீங்க, போட்டுருவாருங்க. அப்படி போடவில்லை என்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் கூட நடத்துவோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே சார். ஸோ இந்த மாதிரியானதை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இது மாதிரியான நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இளைஞர்கள் குறிப்பாக, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் கொலை பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப வயசு கம்மியான ஒன்று தான் இருக்குது. இதுக்கான தாட்டு என்னவா சார் காரணமாக இருக்கும்? அது உண்மை நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அரசியல் கடந்து அப்போ இந்த சாதி புத்தி வந்து அவங்கள ஒரு ரவுடி பயலாக்குது, கொலகாரன் ஆக்குது. இப்போ அந்த கொலகாரனால் நிறைய பேர் பார்த்து இந்த கொலை பண்ண சாதி கொலைகள் பண்ணவன், வன்கொடுமையில் செஞ்சவன், இவங்களாம் சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள போய் பார்ப்போம். டே என்னடா எதுக்குடா பண்ண, அவன் மணல் எப்படி இருக்குன்னா அழுகுறாங்க. அந்த நேரத்தில் போதை ஒரு காரணமுங்க, தண்ணியை போட்டு எங்களை சாதி, அது போதை ஒரு வெறியை தூண்டு, இங்கிட்டு சாதி வெறியை வேறு தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டேன் தான் தலைவர்கள். நான் எதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்துமே நான் சொன்னேன், இன்னும் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. அவர் வாட்டி எனக்குன்னு போகிற போகல ஓட்டுக்காக பேசிட்டு போயிட்டார். அங்கே வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் இன்னைக்கு மோடி பேசியிருக்காரு. டே முஸ்லீம்களுக்கெல்லாம் அப்புறா இப்படான்னு சொல்கிறாரா சொல்லலையா? முஸ்லீம் எதிர்த்து ஒரு கருத்தை பரப்புறாரு ஓட்டுக்காகத்தான். அவர் உண்மையிலே வந்து முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கோ இல்லையா அது வேற பிரச்சனை. ஆனால் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய இவர் என்ன சொன்னார், ஊப்பியில் 80 20 இப்போ இவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்களோட சொத்துக்களை பூரா பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னா நீ எல்லாருக்கும் தானே பிரதமர், அப்போ அங்கேருந்து பிரிக்கிறாப்புல, சரியா இல்லையா? அதே மாதிரி இவர் ஓட்டுக்காக இவர் பிரிச்சார். இவர் சொன்னார்ல 80 20 மோதி பார்ப்பாங்க சொன்னாரா சொல்லியாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பரவி இளைஞர் மத்தியில் போய் அவங்க வந்து ஒரு தற்கூரி ஆயிடுறாங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாதி என்பது ஒரு மனவியாதின்றாரு, மன நோயின்றாரு. இப்போ நீ ஒரு பொருளை வந்து பார்க்குறேன்னா பார்த்தா தெரியும் செங்கக்கல் இருக்குது அது இருக்குன்னு. ஆனால் சாதி மட்டும் பருப்பொருள் நமக்கு தெரியாது, ஆனால் மைண்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியே தமிழ் பேசுவீங்க, என்ன மாதிரியே ஆங்கிலம் பேசுவீங்க, என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. ஆனால் உட்காந்துருமே இவர் யாராக இருப்பார், விடுதலை சிறுத்தையோட இளைஞரணியாக இருக்கிறாரு. இவர் வந்து பேசுகிற பார்த்தா உண்மையிலே இவர் வந்து ஏசியா இல்லை வேறு எதுவும் சாதியா அப்படின்னு வந்து தோணுதுங்க. அதை யார் தோண வைக்கிறதுனா இந்த சமூக கட்டமைப்பு அப்படி உருவாக்குது. வெளிநாட்டில் அப்படி இல்லை. வெளிநாட்டு போனேன்னா நீ யாரா என்னடான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் என்ன சாதியாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க திடீர்னு எல்லா சாதிக்காரனையும் விடுதலை சேர்க்குறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதுநர்ச்சின்னு வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல, இங்கிட்டு பார்த்தா SS பாலாஜி வர்றாப்புல, இங்கிட்டு பார்த்தா ஆனூர் சானாவாசி வர்றாப்புல. இவங்கெல்லாம் யார் உண்மையிலே இவங்க வந்து பறையர்கள் தானா இல்லை வேறு சாதிக்காரங்களா அப்படின்னு ஒரு இது வருது பார்த்தீங்களா? இந்த புத்தி வருது பாருங்க. இந்த புத்தி வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு ஒடுக்குமுறைக்காகவும் ஆதிக்கத்திற்காகவும் சுரண்டலுக்காகவும் போராடுகின்ற போராளிகள், அவ்வளவுதான் எங்கள் அளவுகோல். நீ அதைத்தான் பார்க்கணும், அப்படியே எல்லாரையும் பார்க்கணும். திமுகன்னு பாரு, அதிமுகன்னு பாரு, விடுதலை சிறுத்தையும் பாரு, தப்பு இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு நீ கேட்டதுக்காக சொல்ல, இளைஞர்களுக்கு அந்த மனநிலை உருவாக்கிடுறாங்க. வேலை கொடுக்குறோம்னா வேலை கொடுக்கல. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கேயும் வேலையில்லா பிரச்சனை இருக்குது, அங்கே மட்டும் நான் சொல்லலை. உடனே கேட்டுறாங்க மோடியை பண்ணி சொல்கிறேன் நினைக்காது. இங்கேயும் வேலையில்லா பிரச்சனை. இப்போ நீங்களாம் ஒரு இன்ஜினியராக கூட இருக்கலாம், கேமராமேன் கூட ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். அவர் அதை விட்டு இங்கே வந்து இந்த தொழில் பண்ணிக்கிறார். ஏன்னா வேலை கிடைக்கல, இதான் உண்மை. அது ஒரு பிரச்சனை. அப்போ அது வேலை கிடைக்காதவர்களை மனவிரக்தி ஆகும். அப்போ மனவிரக்தி ஆகும்போது அங்கங்கே கஞ்சாலாம் விற்கிறாங்க. தப்பா எடுக்காதீங்க, ரைட்? எல்லாமே விற்கிறாங்க. அதை வாங்கி வருத்தத்திட்ட வேலை கிடைக்க மாட்டேன், அம்மா அப்பா வேற வைறாங்க. போதைப் பொருளோடதும் கொஞ்சம் அதிகமாயிட்டோம். ஆமாங்க, அது ஒரு காரணம். நான் வரல உண்மை ஒன்றா வரேன். அது வந்த பிறகு திடீர்னு சில தலைவர் ராமதாஸ் ஐயா மாதிரி சில தலைவர்கள் பரப்பி விட்டுறாங்க அப்படிறானு. அப்ப அவனுக்கு ஒரு செட்டு வருது. கேட்க அதுக்காக கொலைக்கு போவீங்க, கொலை ஒரு தீர்வா? தப்பு இல்லை, தப்பு இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இளைஞர்களை பூரா திசை திருப்பிற்கான இந்த சாதிய புத்தியை வந்து அங்கங்கே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறத உண்மை. தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க, திரும்பி வந்து முதலமைச்சரையும் சந்திக்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்களும் வந்து நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வருகிற ஏப்ரல் 26 முதல் திரையரங்குகளில். This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.